Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் characteristic features of heat energy transfer. Okay, so heat energy transfer ஆகுறதுல என்னென்ன characteristics இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். சரியா? First one, the heat energy வந்து எப்படி transfer ஆகும் அப்படின்னா, so இப்போ வந்து ஒரு higher temperature இருக்குன்னு வைங்களேன், ஒரு சிஸ்டம்ல higher temperature இருக்கு. So இன்னொரு சிஸ்டம்ல வந்துட்டு lower temperature இருக்கு. So அப்ப heat energy எப்படி transfer ஆகும் அப்படின்னா, so it transfer from higher temperature to the lower temperature. Okay, so நமக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம் இல்லையா? So heat energy எப்பவுமே எப்படி transfer ஆகும்? higher temperatureல இருந்து lower temperatureக்கு. So அதுதான் இங்க கொடுத்திருக்கு. System of higher temperature to the system of lower temperature. Heat energy வந்து from the system of higher temperature to the system of lower temperature travel பண்ணும். ஓகேவா? So next point என்னன்னு பாத்தீங்கன்னா, heat gained is equal to heat loss. சரியா? இப்போ இந்த சிஸ்டம்ல என்ன இருக்கு? ஹை டெம்பரேச்சர். ஓகே, சோ இது வந்து உனக்கு நல்லா ஹாட்டா இருக்கும். சோ இது லோ டெம்பரேச்சர். அப்ப இத கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு கூலா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இங்க இருந்து ஹீட் வந்து நமக்கு என்ன ஆகுது? இங்க போகுது. அப்ப இவங்க இந்த ஹீட்டை வந்து கெயின் பண்ணிட்டே இருக்காங்க, வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, சோ இவங்க எவ்வளவு ஹீட் வாங்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்னா, சோ இவங்க எவ்வளவு ஹீட்டை இழக்குறாங்க. ஓகே, சோ எவ்வளவு ஹீட் இவங்க லூஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க எவ்வளவு ஹீட் வாங்குனாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஏன்னா இந்த ப்ராசஸ்ல இப்ப இந்த ரெண்டு சிஸ்டம் மட்டும் தான் இருக்கு. சோ இங்க இருந்து ஹீட் வந்து நமக்கு லாஸ் ஆயிட்டே இருக்கு. லாஸ் ஆகி எங்க போகுதுன்னு பார்த்தோம்னா, இன்னொரு சிஸ்டம் லோவர் டெம்பரேச்சர் உள்ள சிஸ்டம்க்கு போயிட்டு இருக்கு. ஓகே, சோ இந்த ஹீட் லாஸ்ட் இஸ் நதிங் பட் இஸ் ஈக்குவல் டு தி ஹீட் கெயின்ட் இன் another system. ஓகே, சோ இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். சோ ஹீட் கெயின்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். சரியா? சோ உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் a system is not altered. சோ இந்த ஹீட் வந்து உனக்கு டிராவல் ஆகுது, இவங்க வந்து ஹீட்டை கெயின் பண்றாங்க, இவங்க வந்து ஹீட்டை லாஸ் பண்றாங்க, அவ்வளவுதானே தவிர இங்க இருக்கிற மாசஸ்ல எனக்கு எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஓகே, சோ மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் நாட் altered when heating or cooling. ஓகே, சோ இவங்க ஹீட்டை வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க என்ன ஆயிட்டு இருக்காங்க? ஹீட்டிங் ஆயிட்டு இருக்காங்க. சோ இவங்க ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ அப்ப இவங்க ஒரு கூல் ஆயிட்டே வர்றாங்க. ஓகே, சோ இந்த ஹீட் கூல் ப்ராசஸ்ல நமக்கு எது சேஞ்ச் ஆகாது? இந்த சிஸ்டம்னுடைய மாஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகே, சோ இந்த மூணு தான் இதுக்குள்ள பாயிண்ட். ஓகே, சோ ஹீட் எனர்ஜி வந்து ஹையர் டெம்பரேச்சர் உள்ள சிஸ்டம்ல இருந்து லோவர் டெம்பரேச்சர் உள்ள சிஸ்டம்க்கு போகும். சோ இங்க எவ்வளவு ஹீட் இது லாஸ் பண்ணுது அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க எவ்வளவு ஹீட் கெயின் பண்ணுதுங்கிறது. சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது எனக்கு மாஸ்ல எந்த சேஞ்சஸும் இருக்கிறது கிடையாது.